இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 1 kg ப்ரான் வச்சுட்டு வீடே மணக்க மணக்க இந்த டேஸ்ட்லேயும் இந்த ஃப்ளேவர்லேயும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. செய்யலாமா? நான் இப்போ 1 kg ப்ரான் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த கடாயில் செய்கிறோமோ அதில் இந்த ப்ரானை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரானுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ப்ரானுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. தென் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும், பட்டையில் ஒரு 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் 7 பட்டை 4 ஏலக்காயை சேர்த்து பவுட்ரு பண்ணி அதுதான் நான் இதை கரம் மசாலாவாக சேர்த்துருக்கேன். தென் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தென் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் இதோட சேர்த்துக்கோங்க. தென் இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ப்ரான் வேக வேக அதுலேருந்தே நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மசாலாவில் இந்த ப்ரான் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், எண்ணெயும் அதுமா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவோட இந்த ப்ரானை எடுத்து வச்சுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேகட்டும். ப்ரான்லேருந்து நல்லா இந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். நல்லா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி வற்றினதுக்கப்புறமா கடைசியாக மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வைங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அருமையான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை மட்டும் செஞ்சீங்கன்னா வீடே கம கமன்னு அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, தோசை, சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லா வகையான சாதத்தோடையும் இந்த ப்ரான் தொக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஒன்றும் இல்லை, சூடான சாதத்தோட இந்த ப்ரான் தொக்கை மட்டும் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா குழம்பே தேவையில்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.